Hi guys, welcome to Srirangam Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற அட்டகாசமான டிஷ் வந்து மஷ்ரூம் சோயா மசாலா. ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு சூடானதும் ஒரு 20 to 30 நம்பர்ஸ் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சோயா சங்க்ஸ் நார்மலாகவே கடையில் கிடைக்கும். ஸோ வெரி குட் ப்ரோட்டீன் சோர்ஸ். ஏன்னா சோயா ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதும் அந்த பாக்கி இருக்கிற பவுடரை இந்த சோயா சங்க்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ வி டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் கார்போஹைட்ரேட் ஆர் ஃபேட். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோட்டீன். ஸோ அதனால் இதை வந்து நாம் ரெகுலராக டிஷ்ஷஸில் ஆட் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கும் இதை வந்து நாம் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சதும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பப்போ. ஸோ அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகி சோயா சங்க்ஸ் வில் பி ஸோ மச் ஸ்பாஞ்சி. ஸோ ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக வந்துடும். ஸோ இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 3 to 5 மினிட்ஸில் நமக்கு வந்து அந்த ஸ்பாஞ்ச் கன்சிஸ்டன்சி வந்து கிடச்சிடும் சோயா சங்க்ஸில். ஸோ ஒரு கடாயில் சூடானதும் ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணிவிட்டு நாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் நல்லா சாட் ஆனதும் அதில் வந்து ஒரு 1/2 to 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஸோ இதில் நம்மோட அந்த 4 மேஜிக் மசாலாஸ். ஸோ 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் இல்லாட்டி மேக்ஸிமம் 2 டீஸ்பூன்ஸ் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஜீரா பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் டர்மரிக். ஸோ இதை 5த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 to 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்காக. ஸோ கொஞ்சம் ஸ்மாஷி கன்சிஸ்டன்சியில் தக்காளியும் ஆனியனும் குக் ஆயிரும். இதில் ஒரு 6 to 8 டீஸ்பூன் மஷ்ரூமை வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 to 8 பட்டன் மஷ்ரூம்ஸ் கொஞ்சம் பெருசாகவே சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு 3 to 5 மினிட்ஸில் மஷ்ரூம்ஸ் வந்து குக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி மஷ்ரூம் வந்து நமக்கு குக் ஆயிரும். ஸோ இதில் ஆல்ரெடி நாம் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி குக் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஃபைன்லி சாப்ட் கொரியாண்டர் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொரியாண்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுட்டு 2 to 3 மினிட்ஸ் நாம் வந்து குக் பண்ணலாம். ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸும் சோயா சங்க்ஸ்லேயும் மஷ்ரூம்லேயும் நல்லா பிளெண்ட் ஆகியிருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ தோசையோட சப்பாத்தியோட ஒரு எக்ஸலண்ட் சைட் டிஷ் அண்ட் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ மஷ்ரூம் சோயா சங்க் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.